ஆவடி ஜோதி நகரில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மூர்த்தி. ஆவடி ஜோதி நகர்ல எத்தனை அடி அளவுக்கு மழைநீரானது அங்கு சூழ்ந்திருக்கிறது? இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு அந்த பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்கு? சென்னை ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் விடிய விடிய அதாவது மிதமான அண்டு லேசான மழைகள் தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது. அதுவும் குறிப்பாக விடிய காலை 5 மணி அளவில் மழை கொஞ்சம் வேகம் அதிகமாக இருந்தது. அந்த மழையினுடைய வேகத்தின் காரணமாக ஆங்கங்கே தாழ்வாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை நீர் தேங்கி அங்கங்கே நிற்கிறது. இதன் காரணமாக ஆவடி மாநகராட்சியின் சார்பாக ஏறத்தாழ 90 இடங்களுக்கு மேல் மின் மோட்டார்களை வைத்து அங்கிருந்து மழை நீரை வெளியேற்றி வருகின்றனர். குறிப்பாக ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் நேற்று முழுவதும் தேங்கி இருந்தது. அதனை விடிய விடிய அந்த மோட்டார் பம்புகளை வைத்து அங்கு இருக்கக்கூடிய தண்ணீரை வெளியேற்றி அங்க மக்கள் இயல்பாக வெளியே சென்று வரக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போன்று தாழ்வாக இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரி மழை நீர் தேங்கி இருப்பதை வெளியேற்றி வருகின்றனர். இருந்தும் ஆவடி 33வது வார்டு ஜோதி நகரில் தொடர்ந்து பிரச்சனை. அந்த பகுதி மக்களுக்கு அந்த தண்ணி வெளியேற்றுவதற்கான வழிகள் இல்லை. அதுவும் குறிப்பாக அந்த வார்டை கவனிக்கக்கூடிய பொறியாளர், அந்த உதவி பொறியாளர், இவர்கள் எல்லோருமே மெத்தன போக்கையே கடைபிடிக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக அந்த மோட்டார்களில் டீசல் இல்லை என்று ஒரு காரணத்தை சொல்லி விடிய விடிய தண்ணீரை வெளியேற்றாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள். அந்த மோட்டார் அங்கிருந்தா நம்ம காட்சிகளே பார்க்கலாம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை பதிவு செய்கிறார்கள். சொல்றாங்க, இந்த மாதிரி தண்ணீரை வெளியேற்றும் பணி இங்க மெத்தனமாக நடக்குது, இங்க சரியா வேலை செய்யல, மாநகராட்சி சார்பா மெத்தனமாகவே இருக்கிறாங்க அப்படின்றத அங்க இருக்கிற மக்கள் குற்றச்சாட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அங்கு குறைந்தபட்சம் அது முட்டி அளவிற்கு அங்க தண்ணி தேங்கி நிற்பதால் அந்த வாகனங்களில் கூட, அதாவது 2 சக்கர வாகனமோ அல்லது ஆட்டோவோ வெளியிலே ஒரு பொருளை வாங்கி கொண்டு போகுவதற்கான சூழல் மிக குறைவாக இருக்கிறது. அங்கு ஜோதி நகர் பகுதியில் மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்குது. அங்க ஒரு 4 பிராதன சாலைகள் இருக்கிறது. அது இல்லாமல் உள் சாலைகள்லாம் ஏராளமான சாலைகள் இருக்கிறது. இங்க 4 பிராதன சாலைகளிலேயே தண்ணி இந்த அளவிற்கு தேங்கி நிற்கிறது, வெளியே வர முடியாமல் மக்கள் தவிக்கிறார்கள் என்றால் இன்னும் உள்ளே இருக்கக்கூடிய சில சாலைகள்ல அங்க எப்படி இருக்கும், என்ன சூழ்நிலை இருக்கும் என்று நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது குறிப்பாக ஆவடி மாநகராட்சியினுடைய அந்த 33வது வார்டில் மட்டும் தொடர்ந்து அந்த அதிகாரிகள் மெத்தன போக்கை கடைபிடிக்கிறார்கள் என்றுதான் அங்க இருக்கிற மக்களுடைய குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. மூர்த்தி, உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.